வெல்கம் டு சிஎஃப்எஸ்என். இன்னைக்கு நம்ம ஜியோகிரஃபியில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். இந்தியா லொகேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவுடைய லொகேஷன், அதோட ரிலீஃப் லைக் மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். India is the 7th largest country in the world and 2nd largest country in Asia. India தான் 7th largest country in the world ன்னு சொல்றாங்க and 2nd largest country Asiaல. It forms a part of South Asia and is separated by the Himalayas from the rest of the continent. Himalayasஆல இது rest of the continentல இருந்து செப்பரேட் ஆகுது. It covers 2.4% of the total area of the world. வேர்ல்டில் இது 2.4% ஆஃப் த ஏரியாவை கவர் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். லேண்ட் ஃப்ரண்டியர்ஸ். இந்தியா அதோட லேண்ட் ஃப்ரண்டியர்ஸை பாகிஸ்தானோட இந்த வெஸ்டில் ஷேர் பண்ணுது. அதேமாரி ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இந்த நார்த், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இந்த ஈஸ்ட். India's longest border is with Bangladesh and the shortest border is with Afghanistan. Longest border அது பங்களாதேஷ் கூடவும், shortest border ஆப்கானிஸ்தான் கூடவும் அது ஷேர் பண்ணுது. Water frontiers. India is a peninsular country. ஏன் இந்தியா ஒரு peninsular countryன்னு சொல்றோம்? Because its area is covered by water in 3 sides like Indian Ocean in the south, Bay of Bengal in the east, Arabian Sea in the west. இதனால தான் இந்தியாவை ஒரு பெனின்சுலர் கண்ட்ரின்னு சொல்கிறோம். இந்தியா and Sri Lanka are separated by Gulf of Mannar and Palk Strait. Next topic, India and the world. The Indian land mass has a central location between the east and the west Asia. இந்தியாவோட சென்ட்ரல் லொகேஷன் இஸ் பிட்வீன் எதுனா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியான்னு சொல்கிறாங்க. த டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் விச் கனெக்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் இன் த வெஸ்ட் அண்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா. இந்த டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் தான் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் வெஸ்ட்லேயும் கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியாவையும் இந்த டிரான்ஸ் இந்தியன் ரூட்ஸ் கனெக்ட் பண்ணுது. Thus it helps India to establish a close contact with the West Asia, Africa and Europe. இதனால தான் இந்த ஒரு close contact ஃபார்ம் ஆகுது. இந்தியா a subcontinent. இந்தியாவை ஏன் ஒரு subcontinentனு சொல்கிறோம்? இந்தியா along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. இதெல்லாத்தோடும் சேர்த்து தான் இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8 degree 4 minutes north to 37 degree 6 minute north in latitudes and 68 degree 7 minutes east to 97 degree 25 minutes east in longitudes. இதுதான் இந்தியாவோட latitude and longitude. அதனால தான் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். த சதர்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இந்திரா பாயிண்ட், லொக்கேட்டட் இன் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ நம்மளோட சதர்மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தா இந்திரா பாயிண்ட், அந்த சதர்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் பார்த்தா இட்ஸ் கன்னியாகுமரி. The north-south extent of India is Indira Col in Jammu and Kashmir in the north to Kanyakumari in the south. The east-west extension is Gujarat in the west and Arunachal Pradesh in the east. The Tropic of Cancer passes through the middle of the country, dividing it into 2 halves as northern temperate and southern tropical lands. In the Tropic of Cancer தான் பார்த்தா நம்ம கண்ட்ரியை 2 halves டிவைட் பண்ணுது. ஒரு நார்தர்ன் டெம்பரேட்டாகவும் ஒரு சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட்ஸாகவும் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட் பண்ணுது. India has been politically divided into 28 states and 8 union territories. நம்ம இந்தியாவில் 28 states and 8 union territories இருக்கு.